ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 120 டேஸில் வந்து 3 லேக்ஸ் சென்ட் பண்ணுற சேலஞ்சில் இன்றைக்கி டே 5ல் இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஊபர் அண்ட் ரேபிடோ தான் நம்ம ஓட்டணும். சரி, ஊபரில் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1132 ரூபாய்க்கு நம்ம வந்து ஊபர் ஓட்டியிருக்கோம். அண்ட் ரேபிடோ பார்த்தீங்கன்னா 1355 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம். 1355 ரூபாய்க்கு ப்ளஸ் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம கை சவாரி ஓட்டினோம். ப்ளஸ் வந்து ஒரு 132 ரூபா நம்மளுக்கு கஸ்டமருக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கான நம்ம ஓட்டினது பார்த்தீங்கன்னா நம்ம 2719 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். ஆனால் இதில் நம்ம செலவெல்லாம் கழிச்சோம் போனால் இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டே ரொம்ப லோ ப்ராஃபிட் தாங்க. இன்றைக்கி நம்ம அதிகமாகவே செலவு பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 340 ரூபாய்க்கு காலையில் நம்ம கேஸ் போட்டோம். ப்ளஸ் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோலும் போட்டாங்க. பெட்ரோல் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீயும் ஒரு சமோசாவும் சாப்பிட்டாங்க, 24 ரூபா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வண்டி வந்து டயர் ரொம்ப தேஞ்சு போயதுனால அதை கண்டிப்பாக மாற்றி ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம டயரை மாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாரிப்பேட்டை போனாங்க. அங்கே சிந்தாரிப்பேட்டை போயிட்டு அங்கே ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்காரு. ஒரு டயர் கடை சொன்னாங்க, அங்கே கம்மியாக கிடைக்கும் சொன்னாங்க. ஆனால் நான் வெளியில் விசாரிச்சது அங்கே அதிகமாக தான் கிடைக்குது. அங்கே 1500 ரூபாய்க்கு நம்ம டயர் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டயரை வந்து நம்ம ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம வந்து அந்த டயரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு 250 ரூபா வாங்கிட்டாங்க. வெறும் டயர் மட்டும் நம்ம மாற்றினா அவ்வளோதான் ஆகாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டியூப் கிடையாது, மவுத்து இல்லை. அது ஆல்ரெடி இருந்த டயர் வந்து டியூப்போடு இருக்கிறதுனால இதில் மவுத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு மவுத்து மட்டும் 150 ரூபா வாங்கிட்டாங்க. அதோடய நான் ஃப்ரண்ட் இந்த டயரை வந்து பேக்கில் கழட்டி பார்த்துட்டு புது டயரை ஃப்ரண்டில் போட சொன்னேன். அதனால 120 ரூபா ப்ளஸ் டோட்டலாக வந்து 270 ரூபா, ரவுண்டாக 250 ரூபா வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம 505 ரூபா தான். அதுலேயும் நம்ம வந்து அங்கே வந்து ஒரு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 40 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 80 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ரூபாய்க்கு நம்ம ஆல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். அப்போ இன்றைக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 383 ரூபா தாங்க. நம்ம டே 4 வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா 11,259 ரூபா சம்பாதிச்சிருக்கோங்க. இன்றைக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 383 ரூபா. அண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 11,642 ரூபா தாங்க சம்பாதிச்சிருக்கோம். இன்னும் நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,88,000 ரூபாய்கிட்ட சம்பாதிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 115 நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த வருஷம் முடியல, அடுத்த வருஷம் நம்ம ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.